எல்லார் வீட்லையும் இந்த டேப்லெட், இப்போ நான் சொன்ன இந்த 3 டேப்லெட்டும் எல்லாரோட வீட்லையும் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி எங்கே போனாலும் இந்த டேப்லெட்டை உங்கள் கையில் எடுத்துகிட்டு போங்க, பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போங்க. இது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா பல 1000 உயிர்கள் போகிறதுக்கு முன்னாடியே உங்களால் அவங்கள காப்பாற்ற முடியும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த செகண்டில் ஒருத்தவங்க ஹார்ட் அட்டாக்னால இறந்து போயிட்டாங்க. இப்போ ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 49,000 ஆஃப் பீப்புள், 49,000 பேர் ஹார்ட் அட்டாக்னால இறந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 17.9 மில்லியன் பீப்புள் ஹார்ட் அட்டாக்னால இறந்து போகிறாங்க. இவ்வளோ பேர் இறந்து போகிறாங்களே, இவங்கெல்லாம் உயிரோட நம்மளால காப்பாற்றிருக்க முடியுமான்னு கேட்டால் 100% கண்டிப்பாக இவங்கெல்லாம் நம்மளால காப்பாற்றிருக்க முடியும். ஆனால் மக்களுடைய அலட்சியங்கள் காரணமாக, இக்னோரன்ஸ் காரணமாக இவ்வளோ பேரை இன்னைக்கு நம்ம உலகத்துலேருந்து இழந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் ஹார்ட் அட்டாக்னா என்ன அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட் சப்ளை, இரத்த ஓட்டம், இந்த ஹார்ட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளட் வெசல்ஸ், இரத்த குழாய்களில் பிளாக்கேஜஸ், அடைப்புகள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ரத்தம் போக முடியாது. அந்த இடத்துல என்ன ஆகும்னா குவாகுலேஷன், உறைஞ்சி போயிடும். ரத்தம் கட்டியாக ஆரம்பித்து என்ன ஆகும்னா ரத்தம் போக விடாமல் அந்த இடம் பிளாக் ஆகிடும். ஸோ அந்த பிளாக்கேஜஸ் என்ன ஆகும்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ரத்தத்தை போக விடாமல் இருக்கிற எல்லா செல்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிஜன் இல்லாமல் செத்து போக ஆரம்பிக்கும். ஹார்ட்டில் இருக்க எல்லா செல்ஸும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஹார்ட்டில் இருக்க எல்லா செல்ஸும் இறந்து போய் ஹார்ட் துடிக்கிறத கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிடும். ஸோ இதுக்கு பேர் தான் ஹார்ட் அட்டாக். அதுக்கப்புறமா பீப்புள் இறந்து போயிடுவாங்க. இப்போ இந்த ஹார்ட் அட்டாக் யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னாக்க 40 வயசை கிராஸ் பண்ண எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் எப்போ வேணாலும் வரலாம். உங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தால், உங்களுக்கு ஹை கொலஸ்ட்ரால் லெவல் இருந்தால், உங்களுக்கு ஹை சுகர் லெவல் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஓவர் வெயிட்டாக இருந்துச்சுன்னா, உங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, உங்களுடைய ஃபேமிலியில் ஆல்ரெடி இருக்கிறது ஹார்ட் டிசீசஸ் இருந்துச்சுன்னா, க்ரானிக் கிட்னி டிசீஸ், ரொம்ப நாளாக கிட்னி டிசீஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அது போக உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், ரொம்ப அன்ஹெல்தியான ஃபுட்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருந்துச்சுன்னா, எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இப்படி எல்லாருக்குமே, இப்போ நான் சொன்ன பீப்புள் எல்லாருக்குமே எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் ஹார்ட் அட்டாக் வரலாம். வெரி வெரி ரிஸ்கி பீப்புள் தே ஆர். உங்களுக்குலாம் எப்போ எந்த செகண்டில் வேணாலும் ஹார்ட் அட்டாக் வரலாம். இப்போ நம்ம ரீசெண்டாக நியூஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். 20 வயசு 25 வயசு இருக்கிற சின்ன சின்ன பசங்க பொண்ணுங்கள்லாம் ஹார்ட் அட்டாக்லாம் இறந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களோட உயிர்களை எல்லாம் எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறத மக்களாகிய உங்கள்கிட்ட டைரெக்டாக நான் சொல்ல போகிறேன். இதில் டாக்டர் இன்வால்மெண்ட் கிடையாது. நீங்கள் தான் மக்களாகி நீங்கள் தான் இனிஷியல் ட்ரீட்மெண்ட், ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் நீங்கள் தான் பண்ணி வைக்க போகிறீங்க ட்ரீட்மெண்ட்டில். அதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்ட கொண்டு வர போகிறீங்க. ஸோ அந்த இனிஷியல் ட்ரீட்மெண்ட் என்ன, நீங்கள் என்ன பண்ணால் அவங்களோட உயிரை பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் ஒரு 3 டேப்லெட் சொல்கிறேன். இந்த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் 3 மெடிசன் ஃபார் ஹார்ட் அட்டாக். இதை லோடிங் டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்பிரின் 325 mg, கிளாபிடோகிரில் 300 mg, அட்டோர்வாஸ்டாட்டின் 80 mg. இந்த 3 டேப்லெட்டையும் உங்களுடைய மெடிக்கலில் போயிட்டு வாங்குங்க. எல்லா மெடிக்கல்லையும் இந்த டேப்லெட் அவைலபிளாக இருக்குது. எல்லா மெடிக்கல்லையும் இந்த டேப்லெட் கிடைக்கும். இதை நீங்கள் வாங்கி வச்சுட்டு எப்போ எல்லாம் நெஞ்சு வலி ஏற்படுது, நெஞ்சு வலினா சாதாரணமான நெஞ்சு வலி கிடையாது, சும்மா சாதாரணமான வலிச்சாலே இது ஹார்ட் அட்டாக்னு பயப்பட வேணாம். எல்லா நெஞ்சு வலிகளும் ஹார்ட் அட்டாக் இல்லை. ஹார்ட் அட்டாக் நெஞ்சு வலி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு யானை நம்மளோட நெஞ்சு மேலே ஏறி நின்னா எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குமோ அந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். அந்த வலி இர்ராடியேஷன் ஆகும், பரவும். இங்கே இருக்கிற வலி என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இடது பக்கம் கை சைடு பரவும், என்னுடைய பின் கழுத்து சைடு பரவும். ஸோ எல்லா சைடும் வலி பரவும். அந்த மாதிரி வலி உங்களுக்கோ உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கோ ஏற்பட்டால் நீங்கள் என்ன பண்ணணும், இம்மீடியட்டாக இந்த 3 மாத்திரைகளையும் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துடணும். ஸோ இந்த 3 மாத்திரை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்நாளை 3 hours இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. எவ்வளோ 3 hours அவங்களுடைய வாழ்நாளை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அவங்களுடைய வாழ்க்கையை சேவ் பண்ணியிருக்கீங்க. இந்த 3 hours ஆஃப் டைம் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடணும். இந்த டேப்லெட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா வலி 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வலி கம்ப்ளீட்டாக போயிடும். அதான் வலி போயிடுச்சு அப்படின்னு வீட்டில் ஜாலியாக இருந்துடக்கூடாது. வலி போனாலும் இம்மீடியட்டாக இது இனிஷியல் ட்ரீட்மெண்ட் தான். உடனடியாக டெத் வராமல் பார்த்துக்கிறது தான் இந்த மெடிசின்ஸ். இது மட்டுமே போதாது, ஓகேங்களா? இது நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறமா ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணுவாங்க, த்ராம்போலைட்டிக் தெரப்பி பண்ணுவாங்க. அதை அதுக்கப்புறமா டாக்டர் பார்த்துக்குவாங்க. இது இனிஷியல் ட்ரீட்மெண்ட் தான் இம்பார்ட்டண்ட். இது இல்லை அப்படின்னா நம்மளால் பேஷண்ட்ஸை
ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தாலும். ஸோ திஸ் இஸ் த இனிஷியல் ட்ரீட்மெண்ட். தயவு செஞ்சு நமக்கு மேலே அக்கறையே இருக்காது. நம்ம நம்மளை பற்றி பார்த்துக்கவே மாட்டோம். ஆனால் நம்மளோட க்ளோஸ்டு ஒன்ஸ், நமக்கு சுற்றி இருக்கிறவங்க யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அது நம்மளை ரொம்ப 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 அஃபெக்ட் பண்ணும். அட்லீஸ்ட் அவங்களுக்காகவாது நம்மளோட மதர், நம்மளோட ஃபாதர், நம்மளோட ஹஸ்பண்ட், நம்மளோட ஒய்ஃப், நம்மளோட குழந்தைங்க, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்காகவாது இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கலாமே. ஸோ ப்ளீஸ் இந்த மெடிசன்ஸை தயவு செஞ்சு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வாங்குங்க. எல்லார் வீட்லேயும் இந்த டேப்லெட், இப்போ நான் சொன்ன இந்த 3 டேப்லெட்டும் எல்லாரோட வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி எங்கே போனாலும் இந்த டேப்லெட்டை உங்கள் கையில் எடுத்துகிட்டு போங்க, பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போங்க. கை சைஸ் இருக்கிற ஃபோனை நம்ம எங்கே போனாலும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இத்தினூன்று இருக்க டேப்லெட்டை நம்மளால் கேரி பண்ண முடியாதா? நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும்னு நினச்சா கண்டிப்பாக நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ எல்லா இடத்துக்கும் இந்த டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு போங்க. திஸ் இஸ் அ லைஃப் சேவிங் டேப்லெட். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் டேக் திஸ் இனிஷியேட்டிவ். தயவு செஞ்சு போயிட்டு இந்த மெடிசன்ஸை ஹாஸ்பிட்டலில் வாங்குங்க, உங்களோட வீட்டில் வச்சுக்கோங்க. இது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா பல 1000 உயிர்கள் போகிறதுக்கு முன்னாடியே உங்களால் அவங்கள காப்பாற்ற முடியும். ஸோ ப்ளீஸ் டூ இட். தீஸ் மெடிசன்ஸ் கேன் சேவ் யுவர் லைஃப்.